சேசு மரி சூசை துணை. இறையன்பில் பிரியமான தோழமைகளே, ஆகஸ்ட் 16, 2026 ஞாயிறு திருப்பலியின் வாசகங்களை குறித்து சற்று தியானிப்போம். அனைவருக்கும் இரக்கம் காட்டுவதற்காகவே கடவுள் அனைவரையும் கீழ்ப்படியாமைக்கு உட்படுத்தினார். ரோமையருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 11 இறைவசனம் 32. இன்றைய இரண்டாம் வாசகத்தில் பவுலடிகளார் கடவுள் யாரையும் நிரந்தரமாக தள்ளிவிடுவதில்லை என்றும் மனிதர்கள் அனைவரும் தங்கள் பாவத்தையும் கீழ்ப்படியாமையையும் உணர்ந்து கடவுளின் இரக்கத்தை மட்டுமே நம்பி வாழ வேண்டும் என்றும் இதற்காகவே சில சூழ்நிலைகளை அவர் அனுமதிக்கிறார் என்றும் கூறுகிறார். இதையே நற்செய்தி வாசகத்திலும் இறைவன் நமக்கு உணர்த்துகிறார். அம்மா, உமது நம்பிக்கை பெரிது, நீர் விரும்பியவாறே உமக்கு நிகழட்டும். மத்தேயு அதிகாரம் 15 இறைவசனம் 28. கனானிய பெண் பலமுறை இறைவனிடம் விண்ணப்பித்தும் நாம் இறைவன் மௌனமாயிருந்தும் அதை பொருட்படுத்தாமல் தம் பாவத்தையும் பெருமையையும் விட்டுவிட்டு தன் கையறு நிலையை உணர்ந்தவராய் இறைவனிடம் தாழ்மையுடன் சரணடைகிறார். தாழ்மையுள்ள நொறுங்கிய உள்ளத்தை தேவன் ஒருபோதும் புறக்கணிப்பதில்லை. தாட்சியுடன் கூடிய விசுவாசத்தை கண்ட நம் இறைவன் அவர் விண்ணப்பத்தை கேட்டு குணம் தருகிறார். அதுபோல நம்முடைய ஜெபங்களுக்கு உடனே பதில் கிடைக்காமல் தாமதமாகும்போது சோர்வடையாமல் விசுவாசத்துடன் நம்பிக்கையுடன் தொடர்ந்து ஜெபித்து அவர் பாதம் சரணடைவோம். இத்தகைய விசுவாசத்தை இறைவனிடம் வேண்டி ஜெபிப்போம். இறைவன் என்றென்றும் வாழ்த்தப் பெறுவாராக. ஆமென்.